ஹாய் ஆல், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ நாளைக்கு 22ஆம் தேதியோட மண்டே லெவல்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரைடே மார்க்கெட்டில் சொல்லியிருந்தேன் 25,500 நம்மளுக்கு அப்சைட் லெவல் இருக்குதுன்றது. நாளைக்கு மேக்ஸிமம் 80% கேப் அப் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இல்லை அங்கேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் அப்சைடில் போகிற மாதிரி இருந்ததுன்னா எது வரைக்கும் போகலான்னு பார்த்திங்கன்னா 25,550 அது டு 25,600 அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கீழே டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 25,550 டு 600 வரைக்கும் கொஞ்சம் ட்ரேட் எல்லாருமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப் சைடில் இந்த லெவல் இருக்குது. கீழே டவுன் சைடில் பார்த்திங்கன்னா 25,150 கீழே டவுன் சைடில் நம்மளுக்கு லெவல் இருக்குது. ஸோ அதையும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கட் பண்ணாங்கன்னா அடுத்த லெவல் 24,950 செகண்ட் லெவல் இந்த வாரத்துக்குரியது. 24,950 அதையும் ஸ்ட்ராங்காக கட் பண்ணாங்கன்னா அடுத்தது உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தோம். இந்த மாதத்துக்குரிய இம்பார்ட்டன்ட் லெவல் 24,700 கீழே நம்மளுக்கு டவுன் சைடில் இருக்குது. ஓகேவா? ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன் பாருங்கள். 24,700 உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்மளோட லெவல்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் லெவல் 24,700. ஸோ நாளைக்கு 80% கேப் அப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இல்லை கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் பண்ணாங்கன்னா இங்கேருந்து நம்ம சொன்ன லெவல்ஸ் மேலே அப் சைடில் 25,500 அது வரைக்கும் போயிட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீக் மேக்ஸிமம் உங்களுக்கு 80% கீழே டவுன் சைடில் வர்றது தான் வாய்ப்பு இருக்குது. அதிகமாக 80% கீழே டவுன் சைடில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு அப் சைடில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு யாரும் போய் ட்ரேட் எடுக்காதீங்க. அப்படி ட்ரேட் எடுத்தாலும் நம்மளுக்கு 25,500 550 வரைக்கும் கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 80% வாய்ப்பு இல்லை. மீதி 20% வேணால் அந்த 600 வரைக்கும் வேணால் போகலாம். போயிட்டு அங்கேருந்து திரும்பி ரிட்டன் டவுன்ஃபால் ஆகலாம். ஓகேவா? ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு நம்ம லெவல்ஸு. நாளைக்கு 25,150 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா அடுத்தது டார்கெட் நம்மளுக்கு கீழே 24,950 கீழே அதையும் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா அடுத்த லெவல் கீழே இம்பார்ட்டன்ட் லெவல் 24,700 நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 56,000. ஸோ அப் சைடில் நம்மளுக்கு 56,000 லெவல் இருக்குது. கீழே டவுன் சைடில் பார்த்திங்கன்னா 54,950 நம்மளுக்கு கீழே டவுன் சைடு லெவல் இருக்குது. ஓகேவா? நாளைக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். பிரேக் அவுட் ஆகிற பக்கம் நீங்கள் ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க நாளைக்கு. ஏன்னா நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரைடே மார்க்கெட்டில் சொல்லியிருந்தோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமான டார்கெட்டு மேலே கொடுத்து அங்கேருந்து டவுன்ஃபால் கொடுத்துருந்தாங்கன்றதை கிளியராக சொல்லியிருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேனிப்புலேட் பண்ணி நம்மளை ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கவனம் எடுங்க. 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நிஃப்டிக்கும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளியரான ஒரு லெவல் சொல்லிட்டேன். அதே போல் கேப்பப் ஆனாலும் அந்த 25,500 டு 550 அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க. அது வரைக்கும் ஏன்னா அங்கே 25,550 போயிட்டு அங்கேருந்து கீழே திரும்பி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 80% மேக்ஸிமம் இந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. ஸோ அதனால் இந்த வாரம் கொஞ்சம் அப் சைடில் ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க. நம்ம சொன்ன லெவல் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 20 பாயிண்ட்டு ஒரு 30 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே நீங்கள் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு பயங்கர ஒரு அப் டவுன் மூமெண்ட்டு கொடுக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ
இந்த வீக்கில் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே நம்ம சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் சொல்லுங்கள். இதனால் அவங்களும் கொஞ்சம் பயன்படுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்.